தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று சட்டசபையில் பார்க்குறோம், மேகேதாட்டு விவகாரத்தில் அது குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு தாவேக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு அதனால் கட்சி பொறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டவர்கள் மீன்ஸ் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குழுவோடு சேர்க்கப்பட்டவர் எஸ்பி வேலுமணி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், சங்கராபுரம் ராகேஷ் பழனி ரவி ஆகிய 4 பேர் வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள்ளே இருந்திருக்கின்றனர். மீண்டும் போர்க்கொடி தூக்கிறதா அதிமுகவில் சிலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இது 4 பேர் போர்க்கொடி அப்படின்றது இந்த லிஸ்ட் அதை பெருசாயிட்டே போகுது. நம்ம இதில் வந்த மாதிரி தான் மொத்தம் இப்போ 6 பேர் 6 பேருக்கான இடைத்தேர்தல் நடக்குது. ஒன்று திரு விஜய் அவர்கள் அவரே ராஜினாமா பண்ணது, மீதி 5 பேர் அதிமுகல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது. திரு சி விஜயபாஸ்கர் எசக்கி சுப்பையால நம்ம மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா உள்ளிட்ட அந்த ஐவர். இப்போ இந்த லிஸ்ட்ல மொத்தம் 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க பார்த்தா அதுல 5 பேர் இப்போ போயிருக்காங்க. இன்னும் 20 பேர்ல என்ன முடிவு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த 4 நிற்கிறார்கள். இந்த 4 திரு வேலுமணி மட்டும் நமக்கு தெரிஞ்ச முகம், மீதி 3 இது பார்த்துருக்கோம். திரு நத்தம் விஸ்வநாதன் இருக்கார் சார், இவங்க 2 பேர் இருக்காங்க. இதை தாண்டி திரு சிவி சண்முகம் இன்னும் சைலண்டாவே இருக்காருன்னு பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு ஆதரவாளர்கள் நடத்திய நிகழ்ச்சி அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் அவரோட முகம் ஃபோட்டோ எங்கேயுமே அந்த இடத்துல இல்லை, போஸ்டர்ஸ்ல இல்லை, எதுலேயும் இல்லை. ஸோ இது டோட்டலாக இன்னும் அதிமுகவில் பிக்சர் அபி பாக்கி ஹை அப்படின்றது தான் இன்னும் நடக்க வேண்டிய சீன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரிகிறது. இந்த இடத்துல மன்னிப்பு கடிதம் கேட்டு தங்களது எம்எல்ஏ பதவிகளை காப்பாற்றி கொண்டிருக்கின்றனர் திரு வேலுமணி உள்ளிட்ட 25 பேர். இப்போ அந்த மன்னிப்பு கடிதம் எல்லாம் செல்ல ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாலும் ரிசைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது அப்படின்னு தான் நிற்குது. திரு இபிஎஸ் அவர்களுக்கு அந்த டோட்டலாக அவருக்கு ஒரு புதிய விஷயம், அவரோட கிரிப்பு இல்லை. அந்த 25 பேர்ல இப்பயும் அவர்கிட்ட கிரிப் இல்லைன்றது தான் இதில் தெரிகிறது. இந்த 4 பேர் வெளியில் போகாமல் இருப்பதே இந்த உரசல் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே இருக்குது. இவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்து நின்னாலும் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது. இன்னும் திரு மைத்ரேயன் ஒரு டைம் எழுதியிருந்தார், அதிமுகவில் வெளியில் போயிட்டு உள்ளே பிஜேபியில் போயிட்டு அதிமுக போயிட்டு அப்படின்னு நிறைய டைம் நடந்தது. அதில் அதிமுக பிஜேபி போகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கும்போது அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லைன்னு ஒரு டைம் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் பெருசாக எழுதியிருந்தார். அதுபோல் இங்கே இவர்கள் திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து இணைந்திருந்தாலும் இந்த இடத்துல அவங்க இன்னும் மனங்கள் இணையவில்லை அப்படின்னு பார்க்குறோம். திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய வீட்டிற்கு ஒரு உயிரிழப்பிற்காக துக்கம் விசாரிக்க சென்றிருந்தார் திரு வேலுமணி. அங்கே போனப்போ இபிஎஸும் அடுத்து வந்தார். இவர் போனப்போ எல்லாம் துரோகின்னு கோஷமிட்டிருக்கார்கள் அப்படின்றத பார்க்குறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி இவரோட சர்க்கிள்லேயே. ஸோ அந்த எதிர்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அந்த இடத்துல தான் அதோட கண்டினியூஷனாக இதுவும் நடந்துட்டு இருக்கு. இது எங்கே போய் இதாகுதுன்றதை பார்க்கணும். இது எப்போக்குள்ளே நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒரு டைம் ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்ச எப்போ இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்குள்ள இடைத்தேர்தல் அறிவிப்புன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துல ஒரு 6 மாதம் அப்படின்னா நவம்பர் கிட்ட இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னதாக இவங்க ஆகஸ்டுக்குள்ளேயே ஜூலைக்குள்ளேயே இவங்க அடுத்த இன்னும் சிலர் இருக்கலாம். அந்த சிலரில் இவர்கள் இருக்கிறார்களா அப்படின்றத பார்க்கணும். எத்தனை பேர் இருக்கிறார்கள்ன்றதையும் பார்க்கணும். இதே இவங்க அந்த வேலுமணி, நத்ன விஸ்வநாதன் போன்றவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவி சண்முகம் ஒரு இல்லத்துக்கே சென்று ஆலோசனை மேற்கொண்டாங்க. அதே தான் அது திரு சிவி சண்முகம் மிஸ் ஆறார். இவர்கள் தான் அவர் அப்செட்டாக இருக்காரு, இவங்கெல்லாம் சமாதானம் பண்ண போறாங்கன்னு அன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. சரி பொறுமையா இருங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க அது சொல்ல போறது போல ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா இவர்களும் இப்படி இந்த ஸ்டாண்ட் எடுக்கும் போது இவர்கள்லாமும் அதே நிலைப்பாடில் தான் இருக்காரு. திரு சிவி சண்முகம் அவுட்ரைட்டாக இருக்காரு. இவங்க அப்படி சொல்லாமல் தேர் பையிங் டைம் டு டேக் தட் டிசிஷன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நேரத்தை மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இதன் மூலம் தெரிகிறதுன்றது தெரியுது. ஸோ மீண்டும் போர்க்கொடி அது மட்டும் உறுதியாக இருக்கிறது. எத்தனை பேர் எப்போது அப்படின்ற கேள்வி மட்டும் தொடர்கிறது. மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7333242442. நேற்று நீட்டோட ரீ எக்ஸாம் நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது மே 3ஆம் தேதி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கப்புறம் 21ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்டு நேற்று ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ரீ எக்ஸாமுக்கு அந்த ஒரு பயத்தின் காரணமாக இப்போது சேலத்தில் ஆகட்டும், கோயம்புத்தூரில் ஆகட்டும், தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு பல பகுதிகளில் மாணவர்களுடைய தற்கரை இன்னும் தொடர்ந்து கொண்டு தான். சரி, தமிழ்நாட்டில் தான் இப்படி நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் பயத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கானாலேயும் ஒரு தற்கொலை அதே மாதிரி அரங்கியிருக்கிறது. எப்போதான் இருக்கு ஒரு முடிவு? இதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு பொலிட்டீஷியன்ஸ், த டோட்டல் எக்கோசிஸ்டம், பயம்புறுத்துகிற எக்கோசிஸ்டம்,
பேரண்ட்ஸோடைய ப்ரெஷர் வந்து எல்லாமே வந்து நிற்குது. நீட்டோடது ஹைலைட் ஆகுது. ஓகே, எத்தனை 10th 12th உடைய உங்களுக்கு சூசைட்ஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகுது. அதுவும் இருக்குல்ல, CUET எக்ஸாம்ஸ், நீட்லேருந்து அதே மாதிரி உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் வந்து நிற்குது. உங்களுக்கு கேட் மேட்லேருந்து ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது, CA எக்ஸாம்ஸ் இருக்குது, TNPSC UPSCன்னு அத்தனை போட்டித் தேர்வுகள் நாட்டில் இருக்குது. எல்லா தேர்வுலையும் இதான பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது, தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. சூசைட்ஸ் ஆர் ஹேப்பனிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட் வித் நீட்டோடு நிற்கவில்லை, இன்னும் நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தடை பண்ண முடியுமா? முடியாது. அதுக்காக இது அசால்ட்டாக கடந்து போக முடியுமா? அதுவும் முடியாது. என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும், தைரியப்படுத்தணும். இது ஒன்று தான் எண்ட் ஆஃப் தி டனல் கிடையாது. இது ஒரு சாப்டர். இந்த பேஜுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் வரதான் போகுதுன்றதை புரிய வைக்கணும், வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிய வைக்கணும். இது வந்து நம்ம உங்களுக்கு அந்த ஒரு ஹோல்சம்மாக ஒரு அப்ரோச் வந்து டோட்டலாக எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டியது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தராக சீட்டு கட்டாக கழிஞ்சிட்டு போய் ஒருத்தருக்கு ஒரு இது வந்து நிற்குது. சிலர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சிலர் வந்து இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, சிலர்லாம் பெரிய மாஃபியா, உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் மாஃபியா அப்படின்னு வருது. சிலர் வந்து பண்ண வேண்டியவங்க ஒரு கம்படன்சியில் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு காம்ப்ளன்சியில் ஒரு ஃபெட்டிகோட ஒரு இதை சலிப்பா, நான் எதுக்கு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண நிற்கவா போகிறாங்க, நீ எக்ஸாம் நடக்க தானே போகுது, எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு ஒரு 2 நாள் நியூஸ் வருமா அப்படின்னு ஒரு அசால்ட்டாக சுற்றுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த டோட்டலான இந்த விஷயம் இது எல்லாருமே வந்து எல்லார் மேலேயும் நம்ம எல்லார் மேலேயுமே வந்து ஒரு விஷயம் இருக்குது, அவேர்னஸ் தான் கொண்டு போகணும். திஸ் எக்ஸாம் இஸ் ஹியர் டு ஸ்டே. இந்த எக்ஸாம் ஒரு ஒரு முக்கியமான இவர்களாக கூட எழுதியிருந்தாங்கன்றதை பார்க்குறோம். இந்த வருஷம் இந்த ரீ எக்ஸாம், நீட்டோட ரீ எக்ஸாம் எவ்வளோ நீட்டாக எழுதியிருக்குன்னு ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அது எவ்வளோ நீட்டாக இருந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு IAF வந்து பிளேன்ஸ் வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸை பத்திரமா கொண்டு வருது. ஸோ லீக்கேஜை கட் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணவங்கள குவாரண்டைனில் இருக்க வச்சுருக்காங்க. கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணவங்க குவாரண்டைனில் உங்களுக்கு வந்து பத்திரமா உள்ளே லாக் பண்ணப்பட்டு அவங்களுக்கே உணவு எல்லாம் கொடுத்து அவங்களே பத்திரமா இது பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறோம். கொஷின் பேப்பர்ஸை IAF வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு நாடு முழுக்க எல்லா சிட்டிஸ்க்கும், அபுதாபி வரைக்கும் கொண்டு போயிருக்குன்றத பார்க்குறோம். அபுதாபிலையும் சென்டர்ஸ் இருந்திருக்குன்றத பார்க்குறோம். பேரண்ட்ஸ் வந்து வெளியில் நிற்பாங்க, அவங்களுக்கு நிழற்கூடை, தண்ணி குடிப்பதற்கானது எல்லாத்தையும் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போல எந்த நீட் எக்ஸாமும் பெஸ்ட் வெர்ஷனாக நடந்ததே இல்லை. இப்படி தான் நீட் எக்ஸாம் நடக்கணுன்ற மாதிரி ஒரு முன்மாதிரியான தேர்வாக இருந்திருக்கிறது. அண்ட் ஒரு டஃப் பேப்பர் இருந்திருக்குன்னு தான் நிறைய சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ்லாம் நல்ல டஃப்பாக இருந்தது, அதர் 3 ஆர் சம்திங் இருந்தது, பட் நாட் ஈஸி எக்ஸாம்னு. ஸோ இதன் மூலம் உங்களுக்கு ஒரு டஃப் ஒரு ரீ எக்ஸாம்ன்றப்போ எல்லாருக்கும் ஈஸி கொஸ்டின் பேப்பர் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கல. அவங்க லாஜிக்கலாக எது கரெக்டு டஃப் பேப்பரே கொடுக்கும், மீதி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணி கொடுத்துருங்க. 37 நாளுக்குள்ள எக்ஸாம் நடத்தி காமிச்சிருக்காங்க, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல. ஏன்னா இவங்களுடைய எக்ஸாம் ரீ எக்ஸாம் நடக்கிறதுனால இவங்களுடைய அந்த அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் வந்து தடைப்பற்றக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஷார்ட் பீரியட் நடத்தியிருக்காங்க. இது எல்லா விஷயங்கள் பண்ணும்போதும் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி வச்சிருக்காங்க, அதே டைட் டஃபாக தான் வச்சிருந்திருக்காங்க. இதன் மூலம் வந்து யார் திறமையாக இருந்தாலும் எடுத்துட்டு வரணும், அது அவங்க ஈஸின்றதுக்காக கொடுத்துட்டு இதாயிடக்கூடாதுன்றதுக்காக கரெக்டாக அவங்க வந்து மீட்டரை கொடுத்துருக்காங்கன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம், அவங்களோட கருத்துக்களை எழுதிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ நீட் எக்ஸாம் இந்த ரீ எக்ஸாமை குறை சொல்ல முடியாத அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இதை முன்பு ஏன் நடத்தலைன்ற கேள்வி வந்து நிற்குது. த பக் ஸ்டாப்ஸ் அட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப். அவருக்கு வந்து சீக்கிரமாக அவர் கேபினட் ரீஷஃபில் மாற்றுவாங்கன்ற மாதிரி தகவல்லாம் வருதுன்றதை பார்க்குறோம். இந்த எக்ஸாமை இது பண்ணதே பிரதமர் ஆஃபீஸ் அவர்களே முன்னெடுத்து பிரதமருடைய மேற்பார்வையில் இந்த எக்ஸாம் நடத்தி இது பண்ணியிருக்கு. கேபினட் செக்ரட்டரியேட் வந்து அவரே வந்து செக்ரட்டரியே வந்து கேபினட் செக்ரட்டரி வந்து அவர் ஃபுல்லாக பொறுப்பெடுத்து எல்லா படைகளிலிருந்தும் பேசி கோஆர்டினேட் பண்ணி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்த ஹோல்சம் அப்ரோச் இந்த எக்ஸாமை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. இந்த நீட் தற்கொலைகளை சரி செய்ய இந்த ஹோல்சம் அப்ரோச் மட்டும் பத்தாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் சொசைட்டி இருக்காங்கல்ல, அனைவரும் சேர்ந்து அவங்களாம் புரிய வைக்கணும். இது வந்து ஒரு காமனாக ஒரு நாள் நிகழ்வில் நடக்க போகிறது கிடையாது. எப்படி ஸ்வச் பாரத் அப்படின்றது ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா பாத்ரூம்ஸ் கட்டித்தரும், டாய்லெட்ஸ் வந்து கட்டித்தரும், ஒரு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ODF நகரங்களை உருவாக்கும், திறந்தவெளி மலம் கழிப்பிடம் கழித்தல் இல்லாத ஒரு நகரமாக மாற்றித்தர முயற்சி பண்ண உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பாத்ரூம் கட்டித்தரும், அதுக்கு நிதி ஒதுக்கும், பண்ணி கொடுக்கும். அதை மீறியும் நான் பக்கத்தில் போய் நான் இது பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் இந்த இடத்துல கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம எல்லாம் சொன்னாலும் இது வந்து ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக மாறணும். தற்கொலை தீர்வல்ல அப்படின்றத புரிய வைக்கணும். இது எல்லாரும் கொண்டு போகணும். ஒரு காமனாக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
எப்போ பார்த்தாலும் இன்ஜினியரிங் டாக்டர் மட்டும் கிடையாதுன்றதே முதல்ல கொண்டு போனோம். அதுக்கப்புறம் டாக்டர்லேயே பல விஷயங்கள் இருக்குது, பல அட்டம்ப்ட்ஸ் இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்றது கொண்டு போகணும். லைஃப்ன்றது ஒரு விஷயத்தோட முடியறதில்லை, பல விஷயங்கள் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்ற அந்த விஷயத்தை கொண்டு போகணும். இட்ஸ் அன் ஹோல்சம் அப்ரோச். எஸ் சார். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.